ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகிருக்க சூப்பர் சுப்பு வெப் சீரிஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கதையை பார்த்துடலாம். சுப்பு ஒரு சாதாரண பையன். வாழ்க்கையில் எந்த விஷயமும் அவனுக்கு செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவனுக்கு செக்ஸ் எஜுகேஷன் ஆஃபீஸர் வேலை கிடைக்கிது. அந்த வேலை காரணமாக குடும்ப கட்டுப்பாடு மற்றும் பாலியல் கல்வி பற்றி பேசவே தயங்குற ஒரு கிராமம். அங்கே போக வேண்டிய சூழல் வருது. ஆனால் வீட்டில் இருக்கிற கண்டிப்பான அப்பாவுக்கு இந்த வேலையை பற்றி தெரியக்கூடாது. ஒரு பக்கம் குடும்பத்தை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் கிராம மக்களோட எதிர்ப்பை சமாளிக்கணும். இதையெல்லாம் சுப்பு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தான் இந்த சீரியஸோட கதையே. இந்த சீரியஸோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னா காமெடி தான். சுச்சுவேஷ்னல் காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. பல இடங்களில் நமக்கே தெரியாமல் சிரிப்பு வந்துடும். காமெடிக்காக தேவையில்லாமல் எதையும் சேர்க்காமல் கதையோடு சேர்ந்தே காமெடி கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தது இந்த கிராமத்து செட்டிங். அந்த பழமையான மனநிலை மக்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு ரொம்ப இயல்பாக காட்டியிருக்காங்க. அதனால் கதையோடு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. நடிப்பை பொறுத்த வரைக்கும் சந்தீப் கிஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. காமெடி, எமோஷன், இன்னசென்ஸ் எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. முரளி சர்மா வர்ற சீன்ஸ் இன்னொரு பெரிய ஹைலைட். மிதிலா பால்கர், கெட்டப் ஸ்ரீனு, திவ்யா பிள்ளைன்னு நிறைய சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. இந்த சீரியஸோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, செக்ஸ் எஜுகேஷன் மாதிரி இன்னும் நம்ம சொசைட்டியில் ஓப்பனாக பேச தயங்குற ஒரு விஷயத்த லெக்சர் மாதிரி இல்லாமல் ஹியூமர் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ மெசேஜும் ஈஸியாக ரீச் ஆகுது. மொத்தம் 7 எபிசோடு தான். ஒவ்வொரு எபிசோடும் 35 to 40 மினிட்ஸ் ஓடுது. அதனால் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்து முடிச்சிடலாம். குறைன்னு பார்த்தா நடுவில் கதை கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃபீல் வரும். சில எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். ஓவராலாக பார்த்தா காமெடி, ஃபேமிலி ட்ராமா, ரொமான்ஸ், சோஷியல் மெசேஜ்னு எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு ஃபீல் குட் சீரீஸ்.